உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். யார் அது? ஹலோ ஹலோ, மாறன் தம்பிங்களா? ஆமா, நீங்க? நான் வீராவோட அம்மா பேசுறேன் தம்பி. சொல்லுங்க சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும்பா. வீராவோட கல்யாணம் நெருங்கிட்டே வருது. கல்யாண வேலை வேற நிறைய இருக்குது. அதான் பார்க்க ஆள் இல்லைன்னு கண்மணிக்கு ஃபோன் பண்ணேன். கண்மணி உங்களுக்கு ஃபோன் பண்ண சொன்னா தம்பி. சொல்லுங்கம்மா, என்ன பண்ணும்? துணிமணியில நம்ம கடையிலே எடுத்துக்கலாம்னு சொன்னா. கொஞ்சம் நகையெல்லாம் எடுக்க வேண்டியிருக்கு, பொருள்லாம் வாங்கணும், அப்புறம் மண்டபத்துக்கு சொல்லணும், அதோட சமையலுக்கும் வேற ஆள் சொல்லணும்ல. நான் பாத்துக்கிறேம்மா. தப்பா எடுத்துக்காதீங்க தம்பி. வீட்டில் ஆம்பளைன்னு யாரும் இல்லை. நீங்க தான் முன்னாடி நின்று இந்த கல்யாணத்தை பொறுப்பா நடத்தி வைக்கணும். வீரா கொஞ்சம் அது வேணா இது வேணான்னு எடுத்தெறிஞ்சு பேசுவா. நீங்க தான் கொஞ்சம் பொறுமையா இருந்து எப்படியாவது தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருங்க தம்பி. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். உங்களை தான் மலை போல நம்பி இருக்கேன். நல்லபடியா முடிச்சு கொடுத்துருங்க. சரிம்மா. நான் வச்சிடுறேன். சரிம்மா. உங்களுக்கு 20 லட்சத்துக்கு செக் வேணா எழுதி தரேன், வாங்கிக்கோங்க. ராகவா, போய் செக் புக் எடுத்துட்டு வா. போடா, போய் டக்குன்னு எடுத்துட்டு வா. நீங்கெல்லாம் என்னங்க பெரிய மனுஷன்? அவன் 500 கோடி 1000 கோடியை வீட்டில் வச்சுக்கிட்டு அழுக்கு சட்டை போட்டுட்டு சுத்திக்கிட்டு இருக்கான். நீங்க என்னடானா 1 கோடி கூட ரெடி பண்ண முடியலங்கிறீங்க. இதுல பலன்னு பக்கட்டா ட்ரெஸ் போட்டா போதுமா? கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. நீங்க மரியாதையா நடந்துக்கிட்டா நான் ஏங்க இப்படி பேச போறேன்? நீங்க என்ன எனக்கு பிச்சையா போடுறீங்க? இந்தாங்க சமந்தி. வெளியே பெரிய டெக்ஸ்டைல்ஸ் ஓனர் ராமச்சந்திர அப்படி இப்படின்னு சொல்றாங்க. ஆனா பக்கத்துல வந்து பார்த்தா வெறும் லெட்டர் பேட் பெரிய மனுஷனாவல இருக்கீங்க. யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவரை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? அமைதியாங்க. அதான் தெரிஞ்சுக்கிட்டோமே. சொன்ன வார்த்தையை காப்பாற்ற முடியல, அப்புறம் என்ன? வேணாம், ரொம்ப தப்பா பேசுறீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. அப்பா இருக்காரேன்னு பாக்குறேன், இல்லனா. டேய் ராகவா, மரியாதையெல்லாம் கேட்டு வாங்க கூடாது தம்பி. நம்ம நடந்துக்கிற விதத்துல தானா கிடைக்கணும். உங்களால அந்த பொண்ணு வீட்டுல ஒரு உயிர் போயிருக்கு. அதுக்கு நீங்க செய்யற கைமாறு இதுதானா? அதான் பணம்லாம் கொடுத்துட்டேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம பேசுறீங்க? போஸ்ட் அடிச்ச கார்ல எழுதி கொடுத்துருக்கீங்க. அது பவுன்ஸ் ஆச்சுன்னா என்ன பண்றது? இந்த ஏரியாவை தாண்டா என்ன யாருன்னே தெரியாது. இப்ப நான் உங்களுக்கு 1 கோடி ரூபாய் பணம் கொடுக்கட்டுமா? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.